ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராயன் படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராயன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை புரியல. ஃபஸ்ட்டு படம் பார்க்குறப்பே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் நினைக்கிறேன், ஒரு ½ அன் ஹவர் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் படமே போகும், அந்த ஸ்டோரியை வந்து நமக்கு செட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே எனக்கு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருக்க போகுது போல். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை முடிச்சிருந்தாங்க. அவ்வளோ அந்த அந்த கேரக்டர், அந்த கதைக்களம் எல்லாமே வந்து நம்ம மனசில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நடிச்சிருந்த செகண்ட் ஹாஃபை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸாக கதை, அப்படியே ரொம்ப அமைதியாக ஒரு ஸ்லோ பேஸில் கதை சூப்பராக போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து அப்போ தான் வந்து இந்த கதை எல்லாமே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் தாங்க, அதாவது ஒரு சண்டை, வெட்டு, குத்து, கொலை, இந்த படம் ஃபுல்லாக. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து வன்முறைகள் வந்து அதிகமாக இருக்குது. வன்முறைகள்லாம் வந்து வெட்டுறது, குத்துறது, கொலை பண்றது வந்து ஒரு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப கொடூரமான காட்சிகள்லாம் நிறைய இருக்கு. அதனால சின்ன பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு இந்த படத்துல அவங்களுக்கான ஒரு சோர்ஸ் வந்து இந்த படத்துல கிடையாது. யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு ஃபைட்டு ஓரியன்டா, ஒரு பழி வாங்குறது, இந்த மாதிரி ரிலேட்டடான ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்ட்டா யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பிடிக்கும் இந்த படம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தனுஷோட டைரக்ஷன் ஸ்கில் வந்து பிரமிப்பாக இருந்துச்சு. என்னடா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கு. ஏன்னா அவ்வளோ அந்த கதை வந்து சூப்பராக அதாவது ஒரு வெற்றிமாறன் அவங்க ரேஞ்சுக்கு இல்லைனாலும் அவங்க எடுக்கிற ஒரு ஸ்டைல், அந்த ஒரு டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அந்த லேயர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பிரமிப்பாக தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே. என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன கதை அப்படின்னா, இப்போ செகண்ட் ஹாஃப் போயிட்டோன்னே வந்து இந்த படத்தோட ட்ராக்கே ஒட்டுமொத்தமாக மாறும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்துடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிலீவபிளாக இருக்காது நமக்கு அந்த ட்விஸ்ட். என்னடா எப்படா இப்படி நடக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க சொல்ற அந்த ரீசன்ஸ் வந்து அந்த கதையில ட்விஸ்ட் ஆகுறதுக்கு வந்து அந்த ரீசன்ஸ் வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னொன்று, அந்த வில்லனுக்கு வந்து ஒரு நோக்கமே இருக்காது இந்த கதையில். அதுதான் பிரச்சனை. அதாவது எதுக்காக இப்படி நடக்குது இந்த சம்பவங்கள்லாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கு வந்து ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ இதுக்காக போனோம், ஸோ எல்லாத்தையும் அடிச்சு தனுஷ் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், இல்லைன்னா தனுஷ் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்ற எந்த ஒரு கொஸ்டினுமே வந்து படத்தில் வந்து இருக்காதனால தான் நம்ம வந்து இந்த படத்தை ஏதோ ஐயமாக வச்சு இந்த கதையை கொண்டு போறீங்கடா அப்படின்னு நமக்கு தோணும். அதுதான் வந்து இந்த படத்தோட நம்ம கனெக்ட் ஆக முடியல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. ஏன்னா சும்மா ஃபைட் சீக்வன்ஸு, அங்கங்க ஃபைட் நடக்குது, அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு சில எதிர்பாராத ட்விஸ்ட் அப்படின்ட்டு நிறைய நடக்குது. ஆனா எல்லாம் நல்லா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமே அந்த இடத்துல வந்து அந்த கனெக்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்விஸ்ட் தான் முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதுக்கு முன்னாடி பார்த்த கதைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே, இது இவ்வளவு நாளும் பார்த்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய ட்விஸ்ட் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிதான் சொல்லணும். இன்னொன்று, செல்வராகவோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொன்று இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் ஒரு சூப்பராக அந்த செலக்ட் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. செல்வராகவனோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சைலண்டாக, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பேசுகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தமோட அது பேசுகிற மாதிரி அந்த டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு துஷாரா விஜயனோட கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க அவ்வளோ போல்டாக, அதே டைமில் ஒரு தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு கோபத்தில் அவங்க வந்து பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டைமில் அவங்க அவ்வளோ போல்டாக காமிச்சது வந்து அவங்க கேரக்டர் வந்து நம்ம மனசில் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆச்சு. அதே டைமில் அவங்க தம்பியாக நடிச்சிருக்கிற காளிதாஸும் சந்தீப் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே தனித்தனி கேரக்டர் ஆர்க்கெலாம் வச்சு அழகாக எழுதியிருந்தாங்க. அதான் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் படம் வந்து மிஸ் ஆகுற மாதிரி தோணும் நமக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த கதையோட கனெக்ட் ஆக முடியாது. கொஞ்சம் கதையோட செகண்ட் ஹாஃபில் நிறைய ஒர்க் பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணும் இன்னும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்ப அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம் நம்ம செகண்ட் ஹாஃபில். அவ்வளோ ஓகே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ
சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம போய் உட்கார்றப்ப அது வந்து ஒன்றுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ராயன் படம் ஓவராலாக பார்க்குறப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. அதனால ஓவராலாக படம் வந்து கொஞ்சம் சுமார் ஆயிடுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை படம் பார்த்து முடிகிறப்ப அது எந்த மாதிரி நமக்கு அது ஒரு அந்த ஃப்ளேவர் எந்த மாதிரி ஃப்ளேவர் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகுது, எப்படி அதை எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒன்று தான் முக்கியம் எனக்கு. ஸோ அது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோயிசம் படம் தான் இது. ஒரு தனுஷுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்கு இல்லையா? அவருடைய இப்போ ரீசெண்டாக அவர் நடிக்கிற படங்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து அவருடைய அந்த கொஞ்சம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு கேரக்டராக இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து யாரு அப்படின்னு காட்டுற ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஸ்டைல் தான் இந்த படத்துலையுமே அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து நமக்கு தனுஷை பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அவருடைய ஆக்டிங்கும் அவருடைய அமைதியாக இருந்து பண்ணுற பெரிய பெரிய விஷயங்கள் அப்படிலாம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப கொஞ்சம் கொடூரமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மற்றபடி எனக்கு வந்து படம் ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு படம் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.